காக்கும் கடவுள் கணேசனை நினை, கவலைகள் அகல அவனருளே துணை. காக்கும் கடவுள் கணேசனை நினை, கவலைகள் அகல அவனருளே துணை. கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் நல்ல யோகங்களும் நல்ல செல்வங்களும் சகல யோகங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்து வாழ அந்த இறைவனை வேண்டி நிகழ்ச்சியை தொடங்குவோம். இது வாரப்பலன். ஆவணி 16 முதல் ஆவணி 22 வரை, இதற்குரிய ஆங்கில தேதி 1/9/2025 முதல் 7/9/2025 வரை இருக்கக்கூடிய வார பலன்கள். ஆக இந்த வார பலன்களை தொடங்குவதற்கு முன்னால் ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் பிறப்பு இறப்பு, இன்ப துன்பங்கள், சுக துக்கங்கள், வெற்றி தோல்விகள், சாதனைகள், உலக சாதனைகள், பேரும் புகழோடு செல்வ யோகங்கள், தொழில் யோகங்கள், நல்ல திருமண வாழ்க்கைகள், சிறுவருக்கு திருமணமே இல்லாத நிலை, சில பேருக்கு 1க்கு 3 திருமணங்கள், எல்லாருக்கும் கல்யாணம் நடந்து நமக்கு ஏன் கல்யாணம் முடிய மாட்டேங்குது, கல்யாணம் முடிஞ்சு நமக்கு ஏன் இப்படி பிரச்சனையாக இருந்துகிட்டே இருக்கு, ஏதோ ஒரு ஆசைப்பட்டு ஒரு வீடு வாங்கினேன், அந்த வீடு ஏன் அப்படி பிரச்சனையாக இருக்கு, எத்தனையோ முறை வீடு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன், அந்த வீடு கிடைக்கல, வீடு வாங்க முடியல, நினைச்ச மாதிரி வாழ்க்கை கிடைக்கல. இதெல்லாம் பிரம்மனுடைய தலை விதி. அதே பிரம்மன் அதே பிரம்ம சாஸ்திரத்தை ஒரு பரிகார நிவர்த்தின்னு வச்சிருக்காரு. இதெல்லாம் சரியாக நடக்கிறதுக்கு பிரம்மன் அதற்கான பிரம்ம சாஸ்திரத்தில் ஒரு பரிகார நிவர்த்தி இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம அந்த வார பலன்களை தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். உலகத்தில் ஒவ்வொரு மனுஷாளுக்கு என்னென்ன காலத்தில் என்னென்ன காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதை அந்த காரிய கட்டங்களில், அந்த காரியத்துக்குரிய அந்த கட்டங்களில் அந்த காரிய கிரகங்கள் அவர்களது கடமையை சரியாகவே செய்து கொண்டிருக்கிறது. கிரகங்கள் தங்களுடைய கடமைகளை சரியாக அந்த கட்டத்தில் இருந்து அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. அதை கணித்து சொல்லக்கூடிய முறைதான் சரியாக இருக்க வேண்டும். உங்களுடைய பலன்களை ஜோதிடர்களாகிய நாங்கள் சரியாக கணித்து சொல்ல வேண்டும். கிரகங்கள் சரியாகவே அவர்கள் கடமை செய்து கொண்டிருக்கிறது. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அப்ப அங்க பார்த்து நடக்கல, இங்க பார்த்து நடக்கல அப்படின்ற வேதனைகள் வருதுன்னா அதற்கு சரியான கணிதம் இல்லை. கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவு உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ வேதனைகள், அது நடக்கல இது நடக்கல அப்படின்ற வேதனைகள் எதுவாக இருந்தாலும் 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய முறைப்படி, ஏன் பிரம்மனால் உருவாக்கிய இந்த பிரம்ம சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம் பிரம்மனால் உருவாக்கப்பட்டது. ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை, இறைவனால் உருவாக்கப்பட்டது. ஆக இதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உத்தரவாதம். உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக 18 சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய முறைப்படி சரியாக கணித்து சரியான பலன், இது இந்த காலத்தில் நடக்கும் என்றால் நடக்கும். சரிப்பா, அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு அப்பாயின்மெண்ட் கீழே நம்பர் இருக்குது, அந்த நம்பரை நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்போ வார பலன்கள். இந்த வார பலன்கள் 1/9/2025 முதல் 7/9/2025 வரை எல்லா ராசிகளுக்குமே தெளிவாக அற்புதமாக இதில் என்னென்ன யோகங்கள் இருக்குது, என்னென்ன பாதகங்கள் இருக்குது, என்னென்ன யோகங்கள் இருக்குது, என்னென்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது,
ஏற்கனவே நடந்த பிரச்சனைகள் என்ன, இப்போ என்ன நல்ல யோகங்கள், என்ன பிரச்சனைகள் சரியாக போகுது, இதற்கு என்ன தெய்வ வழிபாடு, என்ன பரிகாரம், என்ன ஆலய வழிபாடு, ஒவ்வொருவருக்கும் என்னென்ன யோகங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன மாற்றங்கள் இந்த வாரங்கள், இந்த வாரம் எப்பேற்பட்ட மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கை தலைகளாக மாற்றப் போகிறது, உங்கள் தொழில் எந்த அளவுக்கு சிறக்கப் போகின்றது, நீங்கள் நினைத்த காரியங்கள் எந்த அளவுக்கு நடக்கப் போகின்றது, உங்கள் கடன் நிவர்த்தி அடையுமா, சொத்துக்கள் கிடைக்குமா, உத்தியோகங்கள் கிடைக்குமா, திருமணங்கள் ஆகுமா என்பதுதான் அத்தனை விஷயங்களையுமே அழகா அற்புதமா இந்த பிரம்மன் போட்ட விதியை பார்க்க போறோம். சரிங்களா? ஆக எல்லா ராசிக்குமே பார்க்க போறோம். இப்ப கடக ராசினியர்கள் இந்த வார பலன்கள், அதாவது வாழ்க்கையில மகிழ்ச்சியான காலங்கள், சந்தோஷமான காலங்கள், சொத்து சுகங்கள், வாகன யோகங்களை பெறக்கூடிய காலங்கள், லாபங்கள், எங்கும் ஏதிலும் லாபங்களை தொடர்ந்து பல லாபங்களை பெறக்கூடிய மகாலட்சுமி யோகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்கள் இடத்துல தொடர்ந்து இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசியில் இருக்கார். சுக்கிரன் யார்? நல்ல ஒரு மகாலட்சுமி யோகம், தனத்தை கொட்டித் தருகின்ற ஒரு சுக்கிரன், அடிக்கபார் சுக்கிரன் திசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கிரன் உங்கள் இடத்துல இருக்கும் பொழுது அவர் 4-11 அதாவது பொதுமக்கள் மத்தியில் ஒரு அரசாங்க உத்தியோகத்தின் மூலமோ, ஒரு பெரிய நிர்வாகத்தை தலைமை தாங்கி நடத்தக்கூடியது, ஒரு தொழில் நடத்தக்கூடியது, ஒரு பொறுப்பு வைக்கணும், ஒரு அரசாங்க பதவியில் இருக்கக்கூடியவங்க நல்ல பேரும் புகழ், இந்த நான் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களுமே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஏன்னா 4ஆம் இடம் வந்து பொதுமக்கள் ஸ்தானம், 11ஆம் இடம் அதன் மூலம் லாபத்தை பெறக்கூடிய ஸ்தானம், 11ஆம் இடம் வந்து நட்புகள். அப்போ அது அந்த வியாபாரம்னா எப்படி நம்மளை பிடிச்சு போய் நம்ம இடத்துக்கு வர்றது. உத்தியோகம்னா எப்படி, அவர் போனால் அந்த வேலையை முடிச்சு கொடுப்பார், அந்த உத்தியோகத்தில் அவர் அந்த கரெக்டாக செய்வார், அந்த காரியத்தை அந்த உத்தியோகத்தில் அவர்கிட்ட போனால் கரெக்டாக இருப்பார். அப்போ அந்த மாதிரி பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோகங்கள், உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கக்கூடிய யோகங்கள். அப்போ ஒரு நல்ல உத்தியோகத்தில் சரியான பணி செய்திருக்காரு, அவருக்கு இப்போ இந்த காலத்தில் ப்ரொமோஷன் கொடுக்கலாம், ஒரு இடமாற்றம் ப்ரொமோஷனோடு கொடுக்கலாம் அப்படின்ற யோகங்கள்லாம் பெறக்கூடிய, இடமாற்றம், ப்ரொமோஷன், முன்னேற்றம், வாகன யோகம், இதெல்லாம் பெறக்கூடிய யோகம். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து கடகராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் புதன், அதாவது ஒரு அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில், அது சிம்மராசியில் தனஸ்தானத்தில் வந்து சிம்மராசிக்கு அதிபதி ஆட்சி பெற்றிருக்கின்ற ஒரு அமைப்பு, ஒரு சிறந்த அமைப்பு இந்த ஆவணி மாதம் மட்டும்தான் இருக்கும். புரியுங்களா? அப்போ எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் தாமதமானாலும் வருமானங்கள், தன வருமானம் வந்தே தீரும். வருமானங்கள் நினைச்ச மாதிரி வருமானங்கள் கொடுத்தே தீரும். அரசாங்கத்தால் உயர்வுகள் நமக்கு நிச்சயமாக உண்டு, நல்ல பேரும் புகழும் நிச்சயமாக உண்டு. புரிஞ்சுட்டீங்களா? அதே போல ஒரு மருந்து, கெமிக்கல் சார்ந்தது, உணவுப் பொருள் சார்ந்த தொழில், டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட தொழில்கள், இந்த துறையில் இருக்கிறவங்க நல்ல வருமானங்கள் உண்டு. மருத்துவம் சார்ந்த தொழில், பார்மாசி சம்மந்தப்பட்டது. ஏன்னா சூரியன் கேதுவோடு சேர்ந்து பார்மாசி, மருத்துவம் சார்ந்த தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? மக்கள் சேவை செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலும் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய நிலையில், மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலும், ஒரு மருத்துவம் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி உங்களுக்கு அதே நேரத்தில் ஒரு ஆசிரமங்கள் நடத்தக்கூடியவங்க, இது பொதுமக்கள் சேவை நடத்தக்கூடியவங்க, இந்த சேவை மையம் நடத்தக்கூடியவங்க, கம்யூனிகேஷன் தொழில் பார்க்கக்கூடியவங்க, அதே நேரத்தில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, காய்கறி வியாபாரங்கள், இதெல்லாம் வந்து மருந்து, கெமிக்கல், இதெல்லாம் நல்ல நல்ல வருமானம் தரக்கூடியது. அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல உயர்வுகள், சிறந்த முன்னேற்றங்கள் ஏற்படும். ஏன்னா தனஸ்தானத்தில் வாக்கு, கல்வி, நல்ல கல்வி கற்கலாம், நல்ல அந்த கல்வியில் நல்ல உத்தியோகம் பெறலாம். வாக்கு, கல்வி, வருமானம். அப்போ வாக்கு, கல்வி, வருமானம். வாக்குன்னு வியாபாரம், கல்வினா கல்வி. அப்போ வியாபாரம் செய்தாலும் அவங்களுக்கு நல்ல வருமானம், கல்வி கற்றாலும் சிறந்த கல்வி கற்கக்கூடிய நிலை. புரியுங்களா? ஆக நல்ல வருமானம் பெறக்கூடிய நிலையில் ஒரு உத்தியோகத்தில் நல்ல வருமானம். அப்போ இந்த மூன்றுமே வந்து வாக்கு, கல்வி, வருமானம், இந்த மூன்றுமே சிறப்பாக. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து கடகராசிக்கு 3ஆம் இடத்தில் 10ஆம் அதிபதி 5-10க்குரியவன் 3ஆம் இடத்தில் இருந்தால்
அந்த பூரிய சொத்து வந்து பாகப்பிரிவினை நடக்கக்கூடிய இடம். கடகராசி நிச்சயம் பூர்வீக சொத்து பாகப்பிரிவினையால் சொத்து வந்து சேரும். இடம் மாற்றம், பதவி மாற்றம் ஏற்படும். அதில் எந்த வித மாற்றம் இல்லை. சகோதரால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். பூமிகளால் செல்வத்தை பெறலாம். பூமிகளால் செல்வத்தை பெறலாம். அதில் எந்தவித மாற்றம் இல்லை. அடுத்து கடகராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி ராகு இருக்கக்கூடிய அஷ்டமத்து சனி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி ராகு இருந்தாலும் அஷ்டமத்து சனியால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்ந்துச்சு. இப்போ இருக்கக்கூடிய சனி ராகுவால் மிகப்பெரிய செல்வ உயர்வு தான் ஏற்படும். திடீர் யோகங்கள், பண வரவு, திடீர் பண வரவு யோகங்கள், திடீர் வருமானங்கள், திடீர் பதவிகள், உடல் ஆரோக்கியங்கள் என ஆயுள்காரகன் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் திடீர் வருமானம், வேற இன ஜாதி மக்களால் நல்ல வருமான முன்னேற்றங்கள், பலருடைய ஆதரவாலும் திடீர் யோகத்தை ஏற்படும். திடீர் பருவம், திடீர் நண்பர்கள் மூலம் திடீர் வருமானம் வரும். மற்றவர்களால் யோகங்கள் அடையக்கூடிய ஒரு காலம் இந்த காலம். இப்போ கடகராசிக்கு பெரும்பாலும் திடீர் ஒரு ஐடியா யாராவது ஒருத்தர் கொடுப்பாங்கப்பா, அந்த மாதிரி செய்ப்பா. அப்போ திடீர்னுப்பா யாராவது ஒரு பிறருடைய சொத்து, வாரிசில்லா சொத்துக்களாக வந்து சேரக்கூடிய காலம் கடகராசி. இதெல்லாம் இருக்குது, புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து 12ஆம் இடம். 12ஆம் இடத்தில் குரு 6ஆம் அதிபதியாகி பாக்கியாதிபதியாகி, ஒரு 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருந்தால் தொழிலில் விபரீத ராஜயோகம், தொழில் முன்னேற்றத்தில், அதாவது பதவி இடமாற்றத்தில். ஏன்னா 9ஆம் அதிபதி போய் 12ஆம் இடத்துல வர்றார். அப்போ பொது சேவையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கும். பொது சேவை, அரசாங்க, அரசியல், இந்த பொது சேவை பண்ணக்கூடிய இடம். அதாவது நல்ல பேரும் புகழும் அந்தஸ்தோடு இருக்கிறவங்க தன்னை வந்து வருத்தி கொண்டு தன்னுடைய எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம், என்ன இருக்குது வாழ்க்கையில் அப்படின்னு செய்யக்கூடியவங்களும் இந்த கடகராசிக்கு இப்போ பொது சேவை செய்யக்கூடியதும் அந்த இடம். 12ஆம் இடம் பொது சேவைக்குரிய இடம். குரு அந்த இடத்துல இருந்தால் அந்த பொது சேவையில் ஒரு மதிப்பு மரியாதையை கொடுக்கும். மதிப்பு, நல்ல பேரை கொடுக்கும், நல்ல மதிப்பு மரியாதையை கொடுக்கும். அதே வந்து தொழிலை வந்து வேறு வெளியூர்களுக்கோ, வெளிநாடுகளுக்கோ, வெளி மாநிலங்களுக்கோ அந்த தொழிலை வந்து சிறந்து விளங்கக்கூடிய நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். சேமிப்பு, அதே ஒரு புறம் சேமிப்பு வரும். சேமிப்பு, அதான் கையில் காசு தானே மற்றவங்களுக்கு சேவை செய்ய முடியும். அந்த வருமானமும் வரும். மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும், நம்ம கையில் காசு வேணும்ல, அந்த வருமானமும் வரும். எதிர்பாராத ஒரு வருமானங்கள், அந்த வருமானங்கள் நமக்கு வரும். நல்ல உத்தியோகத்தில் என்ன முன்னேற்றம் கிடைக்கும். வேறு இன மற்றவர்களால் நன்மைகள் கிடைக்கும். வேறு இன ஜாதி மக்களால் நல்ல திடீர் யோகத்தை ஏற்படுத்தும். எதிர்பாராத நல்ல யோகங்கள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம். சரிங்களா? இது வந்து கடகராசினர்களே பொதுவான பலன். பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையில் தெளியிருப்பார். அது நடக்காது, இது நடக்கல, என்ன ஜாதகம் ஜோசியம் பார்த்து அழுத்து போயிட்டோம். பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை. கீழே நம்பர் நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் எதிர்காலத்தை என்ன தான் இருக்குன்னு பார்த்துடலாம். சொன்னது நடக்கும். புரிஞ்சுட்டிங்களா?